ஹெல்ப் யுவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். இந்த டாப்பிக்கை பற்றி கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 லைன் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலினும் பெரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப் பெரிது. திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக் கொள்வர் பயன் தெரிவார். உதவி வரைத்தன்றுதவி உதவி செய்யப்பட்டார் சால்பில் வரைத்து. மறவர்க்க மாசற்ற கேண்மை துறவர்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமந்துடைத்தவர் நட்பு. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. கொன்றன்ற இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும். என்னன்றி கொன்றார்க்கும் மூய்வுண்டா மூய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. ஸோ நான் இந்த 10 திருக்குறள் நான் இப்போ எதுக்கு நம்ம பேசியிருக்கோம்னா, இந்த 10 திருக்குறளோட அதிகாரம் பார்த்தீங்கன்னா செய் நன்றி அறிதல் அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு 10 திருக்குறள் தான் நான் இப்போ நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின்லி இட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ஹெல்பிங் நேச்சர். ஏன்னா ஹெல்பிங் நேச்சர் நம்ம இங்கே நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம ஒரு மணியோ ஒரு வேல்யூபிளான திங்ஸ் நம்ம ஷேர் ஹெல்ப் ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறத நம்ம பற்றி பேச போகிறது இல்லை. நாலேஜ் ஷேரிங். ஓகே, ஸோ இது இட்ஸ் அ பிக்கஸ்ட் ஹெல்ப். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாருமே நம்ம ஃபேஸ் பண்ணிப்போம் நம்ம ஸ்கூல் டைம்ஸில். இப்போ நமக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட் வந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கும் போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து நல்லா அதை படிச்சிருந்தாங்கன்னா அதை அவங்க நமக்கு சொல்லும் போது அவங்களுக்கு இது இன்னமும் நமக்கு ஈஸியாக நமக்கு புரியும். ஒன்று, அதே மாதிரி அவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலியமா அவங்களுக்கும் அது இன்னமும் ஈஸியாக இன்னமும் அது ஆழமா அது வந்து பதிஞ்சிடும் அந்த கான்செப்ட். சரிங்களா? ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வின் வின் சுச்சுவேஷன் மாதிரி. ஓகே, நீங்களும் உங்களுக்கு தேவையானது கிடைச்சிச்சு, அவங்களுக்கும் இதனால பெனிஃபிட் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டவுட் சால்விங் அப்படின்றத வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஒரு அழகான விஷயம். ஸோ ரிசீவர் ரெண்டுலும் அதுக்கு பிரயோஜனம் இருக்கும், கிவர் ரெண்டுலையுமே அதுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கீ பெனிஃபிட்ஸ் ஆஃப் டவுட் சால்விங் பொறுத்தளவுக்கு என்னென்னலாம் டவுட் சால்விங்ல நமக்கு என்னெல்லாம் பார்க்க முடியும்னா, கண்டிப்பா இதுல மற்றவங்களுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சரிங்களா? அவங்களும் நமக்கு வந்து பெனிஃபிட் ஆவாங்க, மற்றவங்களும் அதனால பெனிஃபிட் ஆவாங்க. நெக்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, நமக்கு இப்போ இன்கேஸ் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறது மூலியமா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் பயங்கரமா இருக்கும். அண்ட் இது ரொம்ப நாளைக்கு நம்ம மைண்ட்ல வந்து ரிட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எல்லாருமே நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். நான் படிச்சது மறக்குது, நாளைக்கு திறந்து பார்த்தா மறந்துடுது, நெக்ஸ்ட் வீக் பார்த்தோம்னா படிச்ச மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின், நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கும். இப்போ இது எல்லாத்துக்குமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு படிச்சதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து படிக்கிறது வந்து இட்ஸ் பெஸ்ட் டெக்னிக். ஓகே, ஸோ என்னன்னா நமக்கு எது படிச்சாலும் பரவாயில்ல, சிம்பிளான விஷயத்தை படிச்சால அவனை சும்மா என்ன கூப்பிடு, ஓகே இங்க வா நான் உனக்கு சொல்லி தரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்க சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுக்கும் போது ஆப்வியஸா உங்களுக்கு வந்து எவ்வளவு புரிஞ்சாலுமே நீங்க அதை டெலிவர் பண்ண போறீங்க. டெலிவர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாத அந்த டவுட்ஸ் கூட அவங்க கேட்பாங்க. அப்ப இது என்னன்னு கேட்கும்போது, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கூட இதை பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி உங்களோட நாலேஜ் வந்து இன்னமும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய இன்னொரு பெனிஃபிட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரியல் டைம் எரர் ரிப்பேர். ஸோ இங்க நம்ம பார்க்கும்போது நமக்கு படிச்சுட்டு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஓகே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மினிமம் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அதை நான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லும் போது தான் ஆக்சுவலாக நமக்கு வந்து அதுவே நமக்கு வந்து இன்னும் ஃபுல்லாக புரியல அப்படின்றது நமக்கு அப்போதான் நமக்கு ரியலைஸ் ஆகும். ஸோ ஆக்சுவலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு ஒரு கான்செப்ட் நம்மளால புரிய வைக்க முடியல அப்படின்னா அந்த கான்செப்ட் வந்து நமக்கே புரியலன்னு தான் அர்த்தம். ஓகே, இது வந்து நான் சொல்லல, எயின்ஸ்டைன் அப்படின்ற ஒரு மனுஷன் வந்து சொல்லி வச்சுட்டு போன ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் நமக்கு வந்து ஒரு சிம்பிளான விஷயத்த வந்து எந்த ஒரு நாலேஜுமே ஜீரோ நாலேஜ், அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பத்தி ஜீரோ நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சனுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாபிக் வந்து நமக்கு இன்னமும் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு நம்ம படிச்ச விஷயத்த வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா அந்த டைம்ல நமக்கு இருக்கிற டவுட்ஸ் தான் நமக்கு ரியல் டைம் டவுட்ஸ் நமக்கு நிறையவே இருந்து, ஆமால நான் படிக்கும்போது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். சரிங்களா? ஸோ அதையுமே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் வைல் டவுட் சால்விங். அதாவது நமக்கு இன்னொருத்தவங்ககிட்ட நம்ம டவுட்டை ஷேர் பண்ணும்போது இந்த விஷயத்தையும் நம்மளால கிளாரிஃபை பண்ணிக்கிற முடியும். அண்ட் another thing, இது வந்து இதை தாண்டி ஒரு ஹெல்த்தியான மேனரை வந்து ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்ட் வந்து செட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ என்னன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது 12th படிக்கும்போது கைன்னு பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ வந்து டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து டவுட்லாம் கேட்குற மாதிரி தெரியல, என்ன கேட்டாங்க ரொம்ப ஏன்டா சத்தமா இருக்குன்னு கேட்டா நாங்க வந்து இல்ல மேம் நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, எவனும் டிஸ்கஸ் பண்ற மாதிரி தெரியலடா அப்படின்னாங்க. ஆக்சுவலா என்னன்னா டிஸ்கஸ் பண்ணி படிக்கும் போது நம்மளோட எனர்ஜி ஷேரிங் வந்து அந்த நாலேஜ் ஷேரிங் வந்து ரொம்ப இன்டென்ஸா நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படின்னு பாருங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லுவோம், உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு சொல்லுவோம். அப்போ வின் வின் சுச்சுவேஷன் சொன்ன மாதிரி ரெண்டு ஒரு நாலேஜுமே ஈவனா ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு க்ரோத் ஆகுதுங்களா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன்ல இந்த கல்ச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான லேர்னிங் என்வரன்மெண்ட் இது கிரியேட் பண்ணுது. ஒரு டவுட்
கேட்டு நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி டவுட் கிளாரிஃபை பண்றது வந்து ஒரு ஹெல்த்தியான மேனரா அது கிளியர் பண்ணுது. ஸோ இது எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான விஷயம் வந்து கண்டிப்பா இந்த விஷயம் வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணும். இதை தாண்டி இது எப்ப நமக்கு வந்து நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியுது, அவங்க சொல்றது நமக்கு புரியுதுன்னா கண்டிப்பா நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து கரெக்டா இருக்கணும். ஓகே, நான் சொல்றது எனக்கு நல்லா தெரியுது, ஏன்னா டெலிவர் பண்ணவே முடியல அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல நமக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்ல அப்படின்றதான் அர்த்தம். அப்போ இது எல்லாமே நமக்கு டவுட் சால்விங் பொறுத்த அளவுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறது மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், நம்மளோட ரிசீவர்ல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம இப்ப பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு இப்ப நீங்க உங்களுக்கு தோணும், ஆமா சார் எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு சார், எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருக்கு சார், ஆனா கேட்கதான் சார் யாரும் இல்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். கேட்டா ஸோ இதுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த நம்மளோட ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச், சாரி கிராஷ் கோர்ஸ். ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் நெக்ஸ்ட் நமக்கு லான்ச் பண்ணது வந்து ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணி கேட்டுக்கிருந்தீங்க. ஸோ இந்த கிராஷ் கோர்ஸை பத்தின டீடைல்ஸ் வந்து நமக்கு இப்போ நம்ம சொல்ல போறோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெயின் பெனிஃபிட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த டவுட் சால்விங் செஷன்ஸ். ஸோ இந்த டவுட் சால்விங் செஷன்ஸை பொறுத்த அளவுக்கு நாம இப்ப நம்ம பார்த்த எல்லா அட்வான்டேஜஸுமே இதுல இருக்கு. இது கூட சேர்ந்து நமக்கு வந்து சிலபஸ் கம்ப்ளீஷனா இருக்கட்டும், இல்ல லைவ் கிளாஸா இருக்கட்டும், ரெக்கார்ட் செஷன்ஸா இருக்கட்டும், அப்புறம் உங்களுக்கு பிராக்டிஸ் செஷன்ஸா இருக்கட்டும், அண்ட் வீக்லி வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே சேர்ந்து இந்த கோர்ஸோட உங்களுக்கு வந்துடும். இந்த கோர்ஸோட ஆன்லைன் கோர்ஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா 4275 இருக்கு, அண்ட் ஆஃப்லைன் பிரைஸ் பாத்தீங்கன்னா 19,574 வித் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட நமக்கு இந்த பிரைசஸ் எல்லாம் நமக்கு இந்த கோர்ஸ் ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. ஸோ XPL10 அப்படின்ற ஒரு கோட் நம்ம யூஸ் பண்ணீங்கன்னா 10% ஆஃபர் கூட இருக்கு. உங்களுக்கு இதை தாண்டி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சுன்னா 8129000700 இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு இதை தாண்டி உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அனதர் திங், நீங்க நெக்ஸ்ட் இயர்ல 2026ல நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ரிவிஷன் பேட்ச் பிளஸ் வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட பில்ட் பண்ணிருக்கக்கூடிய பேட்ச். ஓகே, ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு 10,000க்கு மேல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து இந்த கோர்ஸோட உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷனுக்கு வந்து குறைய இருக்காது. கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நேஷனல் லெவல் டெஸ்ட் சீரிஸுமே இந்த கோர்ஸோட அவைலபிளா இருக்கும். ஸோ அங்கேயுமே நீங்க அதுவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு பெனிஃபிட்ஸ். அண்ட் அனதர் பாத்தீங்கன்னா இந்த 19,000ல வந்து உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் சேர்ந்து ஸ்டடி மெட்டீரியல் சேர்ந்து டேப் சேர்ந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஃபீஸ் தான் உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்க இல்லாட்டினா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் நீட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த கோர்ஸை வந்து அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இந்த கோர்ஸை பத்தின அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா 8129000700 அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா மென்டர்ஸ் வந்து உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கும். ஸோ நீங்க உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு நாங்கள் கிளாரிஃபை பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு நீட் எக்ஸாம் பத்தி ஒரு டவுட்ஸ் இருக்கு, இல்ல எனக்கு கேட்டகரி பத்தி எனக்கு ஒரு கட் ஆஃப் பத்தி ஒரு டவுட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு ஜென்ரலா நீங்க எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பிளேஸ் பண்ணலாம். அண்ட் திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர்ல நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. இந்த பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட இட்ஸ் நாட் அன் அட்வர்டைஸ்மெண்ட், ஓகே, இட்ஸ் அன் அச்சீவ்மெண்ட். ஓகே, இப்போ என்ன பாத்தீங்கன்னா இந்த நம்ம லாஸ்ட் இயர்ல நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண ஒரு டேட்டாஸ் தான். ஸோ இந்த போட்டோஸ்ல வந்து உங்களோட போட்டோஸ் நெக்ஸ்ட் இயர்ல வரும்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் தென் ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஓகே, நான் வந்து எனக்கு ஒரு நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்க 8129000700 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது தாண்டி உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக நாங்க இருக்கோம். தட்ஸ் இட். ஓகே, ஸோ நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸை பத்தினா இல்லைன்னா ஜென்ரலா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.